ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸ்டார் பேட்டர்ன். ஓகே, அதாவது நம்மளோட இன்புட் என்னவா இருக்க போகிறோம்னா இன்புட் 5ன்னு இருந்துச்சுன்னா என்னோட அவுட்புட்டில் வந்து 5 லைன்ஸ் ஆஃப் ஸ்டார் இருக்கணும். ஃபஸ்ட்டில் 1, செகண்டில் 2, தேர்டில் 3, ஃபோர்த்தில் இந்த மாதிரி 4, ஃபிஃப்த்தில் இந்த மாதிரி 5 ஸ்டார் இருக்கணும். இது பார்க்கவே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வருதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார் கவுண்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் லைனில் எத்தனை 1 தானே. ஸோ ஸ்டார் கவுண்ட்டை 1 வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபார் லுப்பில் n, அதாவது எத்தனை லைன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஐட்ரேட் பண்ண போகிறோம். இதுக்கு n வரைக்கும் ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஒரு எண்ணில் இன்னொன்று ஒரு ஃபார் லூப்பில் ஸ்டார் ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒனுக்கு 1, ஓகேங்களா. அடுத்து இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி n ஃபார் லூப் வரும். என்னில் செகண்ட் லைனுக்கு இந்த ஃபார் லூப்பில் என்ன பண்ண போகிறோம், ஸ்டாரை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி விட போகிறோம். அப்போ செகண்ட் லைனுக்கு என்ன ஆகும், ஸ்டார் வந்து 2 மாறுமா. அப்போ செகண்ட் லைனில் 2, அடுத்த லைனில் 3, 4, 5 அந்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிட்டே வரப்போகுது. இது ஒரு வாட்டி கோட் பண்ணால் இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நான் வந்து இம்போர்ட் java.util.star எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஸ்கேனர் வேணுமா, எத்தனை லைன் கேட்க, ஸ்கேனர் SCN = நியூ ஸ்கேனர் system.in. அண்ட் தென் இப்போ வந்து int n = அதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட்ல enter number of line அப்படின்னு போட்டு n வந்து வாங்கிப்போமா. SCN.next.int அப்படின்னு வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் என் ஸ்டார் கவுண்ட்டு எனக்கு 1லேருந்து ஆரம்பிக்கணும் ஸ்டாருன்றது. ஓகே, இப்போ வந்து ஃபார் லூப் என்னுக்கு போடணுமா, int i = 0, i <= n, i ++. ஓகே, இப்போ 5 லைன் பிரிண்ட் பண்ணிட்டோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார் பிரிண்ட் பண்ணுவா. ஃபார் int i = 0, i <= star, i ++ பண்ணிட்டே வரேன். இங்கே என்னன்னா பிரிண்ட் எலன்னு கிடையாது, பிரிண்ட். ஏன்னா நமக்கு ஒரே லைனில் தானே ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். வந்து ஒரு ஸ்டாரு ஒரு ஸ்பேஸு அப்படி கொடுத்துப்போம். அடுத்து இந்த ஃபார் லூப் முடிச்சுட்டு என்ன சொன்னேன், எனக்கு அதாவது ஸ்டார் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைன் எனக்கு கீழே வரணுமா. ஸோ பிரிண்ட் எலன் அப்படின்னா எனக்கு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டாரை ++ பண்ணிக்கணும்னா, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டாரு 1ன்னு இருக்கச்சு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். அடுத்து அதாவது ஸ்டார் கவுண்ட்டு 2 மாறுமா. 2 மாறினதுக்கப்புறம் இது லைனுக்கு தானே. இருங்க நான் அழகாக இங்கே கமெண்ட்டில் போடுறேன். லைன் ஐட்ரேட், ஸ்டார் ஐட்ரேட், ஸ்டார் ஐட்ரேட். அதாவது ஃபஸ்ட்டு 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். 2 மாறினதுக்கப்புறம் செகண்ட் லைனோட ஃபார் லூப் போகுமா. இங்கேருந்து செகண்ட் லைனில் வந்து 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். திருப்பி தேர்ட் லைனு அந்த மாதிரி நம்மளுக்கு ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஐ ஆல்ரெடி இருக்குன்னு வருது. ஸோ நம்ம ஜேன்னு எடுத்துப்போம், J++. ஓகே, லைன் வைக்கிறேன். ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே வந்து J1 கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்து 1லேருந்து தான் ஐட்ரேட் ஆகணுமா. ஸோ இப்போ வந்து 5ன்னு கொடுக்குறேன். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாரில் 1 மாற்றணும். இப்போ இங்கேயும் 1 மாற்றணும். ஏன்னா ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். இல்லை இங்கே 0 போட்டு லெஸ் வச்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். ஸோ 5, 1 2 3 4 5. ஸோ நான் அங்கே சொன்ன பேட்டர்ன் இங்கே அழகாக வந்துருச்சு பாருங்க. ஸோ இவ்வளோ தான் ஒரு ஸ்டார் பேட்டர்ன். அதாவது ஃபஸ்ட்டு 5 லைன் ஐட்ரேட் பண்ணுறோம். ஒரு லைன்லையும் ஒரு வாட்டி ஸ்டார் ஐட்ரேட் பண்ணுறோம். அந்த ஸ்டாரோட கவுண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். சிம்பிளான இதுதான். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.